श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। சாய்ராம். ஸ்ரீ சாயி சத்சரிதம் மராத்தியில் ஓவி நடையில் எழுதப்பட்ட மூல கிரந்தத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பிலிருந்து 53வது அத்தியாயத்தை இப்பொழுது நாம் கேட்கலாம். ஸ்ரீ கணேஷாய நமக, ஸ்ரீ சரஸ்வத்யை நமக, ஸ்ரீ குருப்யோ நமக, ஸ்ரீ குலதேவதாய நமக, ஸ்ரீ சீதா ராமச்சந்திராபியாம் நமக, ஸ்ரீ சத்குரு சாயிநாதாய நமக. ஸ்ரீ சாயி சாக்ஷாத் பரபிரம்மம். அவர் சத்புருஷர்களின் சக்கரவர்த்தி. இந்த கிரந்தத்தை ரசிப்பவர்களுக்கும் கூட சமர்த்த சத்குரு என்று எல்லா திக்குகளிலும் பரவிய அவரது கீர்த்தி தெரிந்ததே. புத்திக்கு ஊக்கமளிக்கும் ஜனன மரணங்களிலிருந்து தப்புவிக்கும் அவரை அனன்ய பாவத்துடன் சரணடைந்து அவர் புண்ணிய சரணங்களுக்கு வந்தனை செய்வேன். ஹேமாத் சென்ற அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் சிம்ஹாவலோகனம் செய்து அவதரணிகையை எழுதி கிரந்தத்தை முடிவு செய்வேன் என்று சொன்னார். ஆனால் அது அப்படி நடக்கவில்லை. அவதரணிகை என்ற பெயரில் கிரந்தத்தின் சுருக்கத்தை எழுதினாரோ அல்லது எழுத மறந்து போனாரோ என்று தெரியாது. கிரந்த ரச்சனை ஆரம்பித்தவரே முடிவில் அதற்கு அவதரணிகை எழுதி அதை பூர்த்தி செய்வது எங்கெங்கும் இருக்கும் நியமம். ஆனால் அந்த நியமத்திற்கு விதிவிலக்குகள் இருக்கின்றன. இதுவே இங்கே பிரத்யக்ஷமாக அனுபவமாகிறது. நம் சங்கல்ப பிரகாரம் எதுவும் நடப்பதில்லை. பாபாவின் சங்கல்பம் அதைவிட பலமானது. எல்லோரையும் துக்கத்தில் மூழ்க வைத்து ஹேமாத் பந்த் திடீரென்று ஸ்வர்க்கத்திற்கு சென்றார். அவதரணிகை விஷயம் தெரியவில்லை. யாருக்கும் எதுவும் தோன்றவில்லை. அண்ணா சாஹிப் சேகரித்து வைத்த அவர் ரச்சனைகளை அவரது குமாரன் ஸ்ரீ கஜானன் சிரமப்பட்டு தேடி தனக்கு கிடைத்தவைகளை எனக்கு கொடுத்தார். அண்ணா சாஹிப் மிகவும் சிக்கன புத்தியுள்ளவர். ஒரு சின்ன காகிதத்தை கூட வீணாக்க மாட்டார். சகஜமாகவும் சொகுசாகவும் சாதுரியத்துடனும் வேலை செய்வது அவரது ஸ்வபாவம். அத்தியாயங்களை சின்ன சின்ன காகிதங்களின் அதாவது துண்டு மீது எழுதி அவற்றையே அச்சகத்திற்கு கொடுத்து வந்தார். அனாவசியமாக செலவு செய்ய அவர் மனது சங்கோஜப்பட்டது. இந்த விஷயத்தில் யாரும் அவருக்கு ஈடாக மாட்டார்கள். உயிரற்ற அந்த சின்ன காகித துண்டுகள் மேல் ஹேமாத் பந்திற்கு தயை உண்டாயிற்று. சத்புருஷனது சேவையை செய்யாமல் அவை எப்படி கடைத்தேற்றப்படும் என்று யோசித்து அந்த காகித பக்கங்களை சேகரித்து அவைகள் மூலமாக சேவை செய்ய வைக்க வேண்டும் என்று நிச்சயித்ததால் கடைசி அத்தியாயத்தை கூட அப்படியே காகித துண்டுகளின் மீது எழுதியிருக்க வேண்டும். அதனால் எவ்வளவு முயன்றாலும் அவைகள் கிடைக்கவில்லை என்ற விஷயத்தை கஜானன் ராவ் முதலியவர்களுக்கும் அப்படியே ஸ்ரீ சாயி லீலா சம்பாதகரான பாபா சாஹேப் தர்கட் அவர்களுக்கும் விவரிக்கப்பட்டது. அவதரணிகை இருக்க வேண்டும் என்று அவர்கள் எல்லோரும் வேண்டினார்கள். பாபா சாஹேப் அதற்கு ஒரு நேரத்தை நிர்ணயித்து அதை சாயி லீலாவில் பிரசுரிக்கவும் செய்தார். நிச்சயிக்கப்பட்ட நேரம் கடந்து போனதே தவிர அவதரணிகை தயாராகவில்லை. ஹேமாத் என்ற கோவிந்தன் சத்குணங்களின் பிறப்பிடம். அவருக்கு வேதாந்தம் தலைகீழ் பாடம். அற்புதமான குரு கிருபையின் லீலையினால் இந்த கிரந்தம் அருள்வாக்காக வெளிவந்தது. சத்குருவான சாயிக்கு எண்ணற்ற பக்தர்கள். அவர்களில் ஹேமாத் கவி ரத்தினம். அவருக்கு இணையான மேதாவியான ஒரு சத்புருஷனே இதை அதாவது அவதரணிகையை எழுத வேண்டும். ஆனால் அவதரணிகை அவதரிக்கவில்லை. ஆகையால் என் மனதில் சிந்தை சூழ்ந்தது. தத்த ஸ்வரூபனான சாயிநாதனை பிரார்த்தித்து அவரது அனுகிரகத்தை வேண்டினேன். நான் பாமரன், மந்தமதி, வித்யையின் வாசனை கூட இல்லாதவன். நான் ஓசை நயம் கொண்ட சந்தத்திற்கு இசைந்த ரச்சனையை எப்படி செய்ய முடியும்? நான் கவித்துவத்தை முற்றிலும் அறியாதவன். ஆகையால் என்னை போன்றோருக்கு என்ன வழி? ஒரே ஆதாரமான ஸ்ரீ தத்தகுருவின் அனுகிரகம் இருந்தால் ஈயும் கூட மேரு பர்வதத்தை மேலே தூக்க முடியும். அவர் சக்தி அதி அமோகம். மீண்டும் சிவஸ்வரூபனான சாயியை பிரார்த்திக்கிறேன்.
சாயி நாராயணா, என்மேல் கிருபை காட்டு. சீக்கிரமே அவதரணிகையை எழுதுவதற்காக என் புத்தியை ஊக்குவிப்பாயாக என்று வேண்டிக் கொண்டேன். எனக்கு கவித்துவ ரச்சனா சக்தி இல்லை, நான் மந்தபுத்தி என்று குருவரியருக்கு தெரியும். அதனால் அவரது பாதங்களை வந்தனை செய்து அவதரணிகையை ஆரம்பிப்பேன். ஸ்ரீ சாயி சச்சரிதையின் கிரந்த பாகமான இந்த அவதரணிகையை கணபதியின் உருவில் தோன்றி சாயி பூர்த்தி செய்வார். அவரது வைபவம் அற்புதம், நிகரில்லாதது. நான் நிமித்தம் மட்டுமே. முதலாவது அத்தியாயத்தில் மங்களாச்சரணம் மற்றும் விக்னங்களை நீக்குபவனும் சம்சாரம் என்னும் மோகத்தை போக்குபவனும் ஜகத்திற்கு மூல காரணனும் பார்வதி பரமேஸ்வரனின் கண்டத்திற்கு அபாரணமுமான ஸ்ரீ கஜானனனுக்கு நமஸ்காரம் செய்து அபினவ வாக்விலாசினி சாதுரிய கலா காமினி விஸ்வ மோகினி ஸ்ரீ சாரதைக்கு வந்தனை சமர்ப்பித்து குலகுருக்கள், ஆப்தர்கள், குருஜனங்கள் ஆகியவர்களை நமஸ்கரித்து பரமேஸ்வரனின் சகுணா அவதாரணான சத்புருஷனை சரணம் என்று புகழடைந்து கைவல்ய நிதானரான சத்குரு சாயி பகவானை நமஸ்கரித்து கோதுமை அரைத்த கதையை சொல்லி காலரா வியாதியை முழுமையாக நாசம் செய்த விஷயத்தை விரிவுபடுத்தி சாயியின் சாமர்த்தியத்தை ஸ்ரீ ஹேமாத் அவர்கள் வர்ணித்தார். இரண்டாம் அத்தியாயத்தில் இந்த கிரந்தத்தின் பிரயோஜனம், தாபோல்கர் பாபாவை முதலில் தரிசிப்பது, அவருக்கு ஹேமாத் பந்த் என்று பெயரிடல், குரு அவசியமா இல்லையா என்னும் வாத விவாதங்களை மறுப்பது முதலியவை இருக்கின்றன. மூன்றாம் அத்தியாயத்தில் சாயியின் வாக்கிலிருந்து இந்த கிரந்தம் இயற்ற அனுமதி கொடுத்த விவரம் மற்றும் ரோஹில்லாவின் விருத்தாந்தம் சொல்லப்பட்டது. நான்காவது அத்தியாயத்தில் ஜகத்தை நடத்தும் பரபிரம்மத்திற்கு பூஷணம் போன்ற சத்புருஷர்களை கண்டறிதல், அவர்கள் உலகில் எக்காரணத்தினால் பூமியில் அவதரிப்பார்கள் போன்ற விஷயங்கள் விவரிக்கப்பட்டன. அத்ரி அனசூயா புத்திரனான தத்த பகவானது அவதாரமும் பிரத்யக்ஷ கல்பதரு போன்ற சாயி ஷீரடிக்கு முதலில் வந்த விஷயமும் வர்ணிக்கப்பட்டன. ஐந்தாவது அத்தியாயத்தில் மறைந்திருந்தவர் ஷீரடி கஷேத்திரத்தில் பணக்காரன் சாந்த் பாட்டீலுடன் தோன்றி எல்லோரையும் வியப்பில் ஆழ்த்துவது, கங்காகீர் போன்ற சாதுக்களுடன் கூட கலந்துரையாடல்கள், தூரத்திலிருந்து தானே நீர் பிடித்து வந்து உத்தியானம் அதாவது தோட்டம் வளர்ப்பது இவை சொல்லப்பட்டன. ஆறாவது அத்தியாயத்தில் ஸ்ரீ ராமநவமி உற்சவத்தில் சங்கீர்த்தனை செய்யும் பாலபுவா விஷயம் மற்றும் மசூதியின் புனருத்தாரம் விவரிக்கப்பட்டது. ஏழாவது அத்தியாயத்தில் பாபாவின் சமாதி, கண்ட யோகம், தௌத்தி, போத்தி முதலிய யோக கிரியைகள் குறித்தும், பாபா ஹிந்துவா அல்லது யவனனா என்பது பற்றியும், சத்புருஷர்களின் அந்தரங்கம் ஆழங்காண முடியாதது என்ற விஷயம், பாபாவின் உடை மற்றும் அவரது நடைமுறைகள், ரோகிகளுக்கு சிகிச்சை செய்வது, அவரது சிலும், அவரது துணி, அவர் ஜாதியை குறித்த சர்ச்சை, மசூதியில் தீபங்களை ஏற்றுவது, அவரது கை நெருப்பில் சுட்டுவிட அதற்கு பாகோஜி சேவை செய்வது போன்ற ஆச்சரியம் தரும் காட்சிகளையும், பாகோஜி ஷிண்டேயின் மகாவியாதி, காப்பர்டேயின் புதல்வனுடைய பிளேக் ஜுரத்திற்கு மருந்து கொடுப்பது, நானா சாஹேப் சாந்தோர்கர் பண்டரிபுரத்திற்கு கிளம்புவது போன்ற விஷயங்கள் விரிவாக வர்ணிக்கப்பட்டுள்ளன. எட்டாவது அத்தியாயத்தில் நரஜன்மத்தின் அபூர்வ மகிமை, சாயி பிக்ஷை கோருவதை வர்ணனை செய்தல், பாயி சத்புருஷனுக்கு செய்த சேவை, பாபாவின் போஜன முறை, பாபா, தாத்யா, மஹல் சபதி ஆகிய மூவரும் இரவு மசூதியில் படுக்கும் முறை, அந்த இருவர் மேல் பாபாவிற்கு இருக்கும் சமமான பிரீத்தி, ராஹதா கிராமத்தில் இருக்கும் குஷால் சந்திற்கும் சாந்திக்கும் ஞானத்திற்கும் இருப்பிடமான பாபாவிற்கும் இருந்த பிரேமையின் சம்பந்தம் இவை வர்ணிக்கப்பட்டுள்ளது.
9வது அத்தியாயத்தில் தாத்யா சாஹேப் நூல்கர், தாத்யா பாட்டீல் மற்றும் ஒரு ஆங்கிலேய பெரிய மனிதன் ஆகியவர்கள் பாபாவின் ஆக்ஞையை மீறி அதன் பரிணாமத்தை அனுபவிப்பது, பாபா பஞ்ச மகா யக்னம் செய்ய வைப்பது, பிக்ஷாண்ணம் சேவிப்பது, பிக்ஷை எடுப்பதற்கு யோக்கியதை பெறுவதற்கு வேண்டிய லட்சணங்கள் இவற்றின் வர்ணனை, பிரார்த்தனா சமாஜத்தை சேர்ந்த பாபா சாஹேப் தர்கட் என்ற நல்ல நிஷ்டை படைத்த சாயி பக்தனின் உத்தமமான கதையை வர்ணிப்பது இவை உள்ளன. 10வது அத்தியாயத்தில் மொத்தமாக 4 முழு நீளம் 1 சாண் அகலம் உள்ள பலகை தொங்கும்படி ஊஞ்சல் போல ஆடும்படி செய்து அதன் மேல் யோகேஸ்வரனான சாயி பாபா படுப்பது, அவர் ஷிரடியில் என்று அடி வைத்தார், எவ்வளவு வருடங்கள் அங்கேயே இருந்து ஷரீரத்தை எப்படி துறந்தார் என்ற இதயத்தை தொடும் வர்ணனை உள்ளது. அந்தரங்கத்தில் எந்த கோரிக்கையும் இல்லாமல் பிரசாந்தமாக இருந்தாலும் மேலுக்கு பைசாசிக விருத்தி உள்ளவர் போல் காட்சி தரும் ஜனங்களின் ஸ்ரேயஸை மனதில் ஆலோசிக்கும் குருதேவனது வர்ணனை மற்றும் வேத சாஸ்திரங்களில் தெரியப்படுத்தியுள்ள தர்ம லட்சணங்களையும் பரமார்த்தத்தை அடையும் வழியையும் உலகியல் நடவடிக்கைகளை பற்றி போதனை செய்வதிலும், மேலும் பக்தர்களையும் பக்தர்கள் அல்லாதவர்களையும் கவனித்து அவர்களது மனதை பரிசிப்பதில் சாயி சத்குருவின் மிகச்சிறந்த சாதுரியத்தை குறித்து சொல்லியுள்ளது. பாபாவின் ஆசனம், அவரது ஞானம், தியானம், ஸ்தானம், அவரது சாமர்த்தியம் மற்றும் அவரது மற்ற மகிமைகள் சொல்லப்பட்டுள்ளன. 11வது அத்தியாயத்தில் பாபாவின் சச்சிதானந்த ஸ்வரூப நிலை, எல்லா திக்குகளிலும் வியாபித்திருக்கும் அவர் புகழ், டாக்டர் பண்டித் அவர்களின் பிரேம பக்தி, சித்திக் பால்கேயின் பூஜ்ய பாவம் இவை விவரிக்கப்பட்டுள்ளன. மேகத்தையும் சூறை காற்றையும் பாபா எப்படி கட்டுப்படுத்தினார், பக்தர்களை அக்னி ஜுவாலையிலிருந்து எப்படி காப்பாற்றினார் என்று சொல்லப்பட்டுள்ளது. 12வது அத்தியாயத்தில் காக்கா மகாஜனி, துமால் சந்த், நிமோன்கர் மற்றும் ஒரு டாக்டரை குறித்து பல விஷயங்களை அண்ணா மதுரமாக வர்ணித்துள்ளார். நாசிக்கில் வசிக்கும் அக்னிஹோத்ரியும் கோலாப் சுவாமியின் சிஷ்யனுமான மூலே சாஸ்திரியின் சந்தேகம், மேலும் அவருக்கு சாயியின் தர்சனத்தினால் கிடைத்த விசேஷ அனுபவங்களும் கூறப்பட்டுள்ளன. சாயி பக்தர்களே, 53வது அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாம் அடுத்த தொடரில் கேட்கலாம். சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय।